தமிழ்நாடு அரசுடைய வேலை என்னவா இருக்குது? இந்த 3.5 வருஷமா ஸ்டிக்கர் ஓட்டு தான் அவங்க வேலையா இருக்கு. எது எதெல்லாம் மத்திய அரசு திட்டமா இருக்குதோ அதுக்கு வெளியில அட்டப்படத்தை மட்டும் மாத்தி மாநில அரசு திட்டம் சொல்லுது. விஸ்வகர்மா திட்டம் என்ன சொல்லுது? யார் ஒருத்தர் தன்னுடைய பரம்பரையா சில விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாரோ அவர்களுக்கு சில தேவைகள் இருக்கும். அவங்களுக்கு நாங்கள் ஊக்கப்படுத்துறோம் சொல்றாங்க. அவ்வளவுதான். நீ இங்கே தான் வான்னு சொல்றாங்களா, வரக்கூடாதுன்னு சொல்றாங்களா? லோன் கொடுக்குறோம்ன்றாங்க. வேண்டாங்கிறவங்க போங்க, யார் தடுக்கிறா? புரியுங்களா? விஸ்வகர்மா திட்டம் என்ன? கைவினை தொழிலிருந்து எல்லா விதமான சுய தொழில்கள். அதை நான் தனியாக செய்யறதுக்கு ஒரு 100 பேர் கிளம்புவாங்க. புதுசாக ஸ்டார்ட் அப் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் செய்யறாங்க. சில பேர் அவங்க அப்பா செஞ்சாரு, அம்மா செஞ்சாங்க, தாப்பனா செஞ்சாரு, தாத்தா செஞ்சாரு, வந்துட்டு இருப்பாங்க. அதையும் செய்யுங்க. அப்ப இதை மாதிரி செய்யறவங்களுக்கு உங்களுக்கு லோன் வேணுமா? தர்றோம். எங்களுக்கு இந்த லோன் வேண்டாம், முத்ரா லோன் வாங்கிக்கங்க. 20 லட்ச ரூபாய் முத்ரா லோன் ஏற்கனவே இருக்குல்ல. நான் இந்த லோன் தான் வாங்கிக்கங்க. அப்ப இங்க வாய்ப்புகள் கூடுது. புரியுங்களா? அப்ப நீங்க ஒரு மாணவர்களுக்கான கல்வி கடன் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப மற்றவங்களுக்குலாம் கல்வி கடன் கொடுக்க மாட்டோம், மற்றவங்களாம் கடன் கொடுக்க மாட்டோமா? மாணவர்களுக்கு கல்வி கடன், மற்றவர்களுக்கு மற்ற கடன், விவசாயிகளுக்கு விவசாய கடன், ஜொல் வாங்குறவங்களுக்கு ஜொல் லோனு. உங்களுக்கு என்ன விதமா வேணுமோ தர்றோம். அது போல கைவினைஞர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு அவரோட தொழிலை ஊக்க நம்ம ஒவ்வொரு முறையும் இந்தியா பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு இந்தியா முழுக்க சுய தொழில்களை, இந்திய தொழில்களை, அந்தந்த உள்ளூர் தொழிலை ஊக்கப்படுத்த நிறைய விஷயம் பண்றாரு. அதோட 100 விஷயத்துல ஒன்னா தான் முத்ரா லோன் கொண்டு வந்தாங்க. அது 10 லட்சமா வச்சிருந்தாங்க, அது 20 லட்சமா மாத்தினாங்க. திரும்ப வாங்கிக்கலாம், கட்டிக்கிட்டு வாங்கி. அதே மாதிரியான இன்னொரு விஷயம் தான் விஸ்வகர்மா திட்டம். இது குலத்தொழிலை திமுகவும் என் மக்களை ஏமாத்துறது போல அது குலத்தொழிலை ஊக்குவிக்கிறது திட்டம். உங்களுக்கு தேவையா அந்த வாய்ப்பும் இருக்குது. எனக்கு முத்ரா லோன் வேணுமா வாங்கிக்கோ, எனக்கு விஸ்வகர்மா லோன் வேணுமா வாங்கிக்கோ, இல்ல ரெகுலரா பேங்க்ல போய் நான் ஒரு அடமானம் வச்சு வாங்கிக்கிறேன் வாங்கிக்கோ, பிசினஸ் லோன் வாங்கிக்கோ. தமிழ்நாடு அரசுடைய வேலை என்னவா இருக்குது? இந்த 3.5 வருஷமா ஸ்டிக்கர் ஓட்டு தான் அவங்க வேலையா இருக்கு. எது எதெல்லாம் மத்திய அரசு திட்டமா இருக்குதோ அதுக்கு வெளியில அட்டப்படத்தை மட்டும் மாத்தி மாநில அரசு திட்டம் சொல்லுது. இந்த தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்கல்ல, நாங்க எங்க சொந்த கல்விக் கொள்கை கொண்டு வரோம். அதே அதை பிடிச்சு அட்டையை மட்டும் மாற்றி கொண்டு வந்தாங்க. தேசிய கல்விக் கொள்கையில் உங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு என்ன பதில் சொல்ல முடியாது. அவங்களால யாரா அண்ணன் ஆசிரியர் வீரமணி சொல்லட்டும், தமிழக முதலமைச்சர் சொல்லட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டும், யாரா ஒருத்தர் சொல்லட்டும், தேசிய கல்விக் கொள்கையில் உங்களுக்கு என்ன எதிர்ப்புன்னு சொல்லுங்க. ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ நாங்கள் எங்கள் மாநில கல்விக் கொள்கை கொண்டு வரணும் இருக்காங்க. இல்லம் தேடி கல்விங்கிற திட்டம் தேசிய கல்விக் கொள்கைகள் இருக்குது, அதையும் கொண்டு வந்தாங்க. அதே இல்லம் தேடி கல்விக் கொள்கையை பாஜகவுடைய RS சித்தாந்தம் இவர் சொன்னாரா இல்லையா? ஆசிரியர் வீரமணி சொன்னாரா இல்லையா கேளுங்க. அதே விஷயத்த சொல்றாரு. அது குலக்கல்வியை வளர்க்கும், அது RS உடைய கல்வியினர். 2 நாள்ல அதெல்லாம் இல்லை, நான் விசாரிச்சேன், ரொம்ப நல்ல கல்வியான்றார். என்ன எனக்கு புரியல. அப்ப நீங்க விவரம் தெரியாம அறிக்கை விடுறீங்களா? 2 நாள் முன்னாடி தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை RSS உடைய பிரச்சாரம் சொன்னீங்க. தமிழ்நாடு அரசோட திட்டத்தை 3ஆவது நாள் இல்ல கரெக்டான திட்டம் தான் சொன்னீங்க. என்ன கணக்கு? அவர்களுக்கு மத்திய அரசு மீது ஒரு வெறுப்பை கொண்டு வரணும், பாஜக ஒரு ஆர்த்தடாக்ஸ் நிறுவனங்கிற நிரூபிக்கணும், தமிழ்நாட்டில் வளவலாம் தடுக்கணுங்கிற சின்ன ஆசைகள் எதுவுமே நிறைவேறதில்லை. 2036 தமிழ்நாட்டில் பிஜேபி அரசு இருக்க போது அண்ணன் ஆசிரியர் வீரமணி அவர்களும் தமிழக முதலமைச்சர் அதை பார்க்க தான் போறாங்க.